இவர் யாருன்னே தெரியாம தினமும் இவருக்கு நீங்க பிசினஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இவர் தான் இந்தியாவோட 9வது பெரிய பணக்காரர். இவரு அவரை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டதே இல்ல, அதனாலதான் நம்மளுக்கு இவரை பத்தி தெரியவே இல்லை. இவர் தான் ராதாகிருஷ்ணன் தமானி, டிமார்ட்டோட ஓனர். இவரு காலேஜ் டிராப் அவுட் பண்ணிட்டு 1990ஸ்லயே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஆனா இவர் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்ல அர்ஷத் மேத்தாவோட பிக்கஸ்ட் ஸ்கேம் நடந்துச்சு. ஆனா அந்த டைம்ல அவரோட ஸ்டாக் எல்லாத்தையுமே ஷார்ட் செல் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்தாரு. அதுல வந்து ப்ராஃபிட்டை வச்சு 2002ல மும்பைல டிமார்ட்டோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சை ஓபன் பண்றாரு. இன்னைக்கு திருமண பக்கம் டிமார்ட் தான். அதோட ஸ்டாக் வேல்யூ மட்டும் 4200 ரூபாய். இவரோட சக்சஸுக்கு காரணம் இந்த பிசினஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மீடியேட்டர் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணாரு. ரெண்டாவது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இந்த சீசனல் டிஸ்கவுண்ட்லாம் டிமார்ட்ல கிடையாது. நீங்க எப்ப போனாலும் டிமார்ட்ல டிஸ்கவுண்ட் இருக்கும். லக்ஸரி பிராண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம டெய்லி யூசேஜ்க்கான ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவரோட கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய எம்பையரை கட்டினதுக்கான காரணம். அண்ட் மக்களோட நம்பிக்கை, குறிப்பா குடும்ப பெண்களோட நம்பிக்கையை மொத்தமா இவங்க சம்பாரிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைஸ் ஆஃப் ஆர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.